கே சூப்பர் மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டோர் சென்டரியான் பர்ஹாட் சுபாங் தேசிய கோல்ஃப் கிளப்பில் நேற்று நோன்பு திறப்பு நிகழ்வை நடத்தியது. இவ்வாண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு வயதானவர்களின் அர்த்தமுள்ள வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் வீடியோவையும் 24 மணி நேரம் செயல்படும் அந்த வர்த்தக மையம் தயாரித்திருந்தது. காசே மாமா, அதாவது தாயாரின் அன்பை சித்தரிக்கும் வகையில் அந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருந்தது. டிமென்ஷியா, அல்சைமர், மறதி நோய் அல்லது முதுமை போன்ற நிலைகள் படிப்படியாக உருவாகி கவனிக்கப்படாமல் போவதால் அவை ஒருவரின் மனிதநேயம் மற்றும் மதிப்புகளுக்கு எவ்வாறு சவால் விடும் என்பதை அந்த வீடியோவில் தெளிவாக காட்டப்பட்டிருந்தது. அல்சைமர் மறதி நோயால் ஒருவர் படும் அவதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் கே சூப்பர் மார்ட்டின் இந்த ஆண்டுக்கான சமூக பொறுப்புணர்வின் ஒரு பங்கேற்பாக இந்த வீடியோ அமைந்திருப்பதாக தமதுரையில் கே சூப்பர் மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டோர் சென்டரியான் பர்ஹாட்டின் தோற்றுநரும் நிர்வாக தலைவருமான டத்தோஸ்ரீ கே சாய் தெரிவித்தார். மேலும் ADFM எனப்படும் மலேசிய அல்சைமர் நோய் அறநிறுவனம் மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பணியாற்றும் கடப்பாட்டையும் தனது நிறுவனம் கொண்டிருப்பதாக கே சாய் கூறினார். இந்த பிரச்சாரத்திற்காக 1 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ADFM அறநிறுவனத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அஸ்மா அப்துல்லா மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனம் HKR மையத்தை சேர்ந்த டாக்டர் சுமாயா மாட் மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர்.